கைஸ், என்னோடய பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்க உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் காட்டிடுறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த என்னோடய பழைய வீடு டூர் வந்து காட்டலான்னு நினச்சேன். ஏன்னா எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் எனக்கு ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது ஷூட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நீங்கள் வந்து ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. இந்த டிவி பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து குட்டி டிவியாக இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்து தான் இவ்வளோ பெரிய டிவி வந்து வாங்கினோம். கீழே வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கார மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோர் மேட்டும் வந்து இங்கே வந்து போட்டு அப்படியே வீட்டை அப்படியே கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணோம். இன்னொரு விஷயம், இந்த வீட்டுக்கு நான் வரும்போது நான் 4th படிச்சுட்டு இருந்தேன். இப்போ காலேஜ் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த வீடை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. வீட்டு ஓனர் வந்து ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது வீடு மாற்றுறதுங்கிறது. ஏன்னா இங்கே இந்த வீடு அவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஒரு வீட்டில் தொடர்ந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் இருக்கீங்க, 15 இயர்ஸ் இருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு கனெக்டிவலாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டல் ஹவுஸ் இருக்கவங்களுக்கு தான் புரியும். அப்படியே வாங்க என் ரூமை காட்டுறேன். இது வந்து நான் இப்போ இருக்க ஒரு ரூமு. ஏன் இப்போ இருக்க ரூமுன்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக என்னோடய ரூமு. ஸோ நானும் எங்கள் பாட்டியும் வந்து அந்த ரூமில் தான் இருந்தோம். ஸோ பட் இப்போ வந்து பாட்டி எங்கள் கூட இல்லை. பாட்டி இறந்த உடனே நான் இந்த ரூமில் இருந்தால் எனக்கு அந்த மெமரிலாம் ஞாபகம் வரும். சம்திங் எனக்கு லோவாக ஃபீல் ஆகும். அதனால் வந்து நான் அந்த ரூம் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி வ்ளாக் பண்ணுறேன், இந்த மாதிரி வீடியோ பண்ணுறேன்ல, இது எங்கேருந்து ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிரர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ பேக் கேமரா போட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஏதாச்சும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, அப்போ வந்து அந்த லிப்சிங்கிங் டிக்டாக்கு அந்த ரீல்லாம் இருக்குது. இங்கேருந்து அந்த ஸ்பார்க்குங்கிறது கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து அப்படியே சோஷியல் மீடியாவில் ஃபுட் வ்ளாக்ஸு இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஏதோ என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரூமில் நிறைய மெமரிஸ் இருக்குங்க, அது சொல்லிகிட்டே போகலாம். என்னென்னா ஹோம்ஒர்க் எழுதாமல் வந்து அங்கே எங்கள் அம்மா அப்பா தங்கச்சிலாம் அந்த ரூமில் இருப்பாங்க. அப்படியே எங்கள் பாட்டி கூட வந்து டிம்கி கொடுத்து தூங்குறது. ஸோ இந்த மாதிரி இந்த ரூமில் வந்து நிறையா அழுந்திருக்கேன், சிரிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா மெமரிஸ் வந்து இந்த ரூம்குள்ளே இருக்குது. இது வந்து என்னோடய ஸ்பெஷலான ஒரு இடம்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே தான் என் பீரோ இருக்கும். டைனிங் ஏரியா, பட் வந்து நாங்கள் டைனிங்கே யூஸ் பண்ணல. இங்கெல்லாம் வந்து திங்ஸ் இருக்கும், ஓவன்னு. நான் வந்து என் லைஃப் டைமில் இந்த கிச்சன் பாட்டே வந்து வரவே மாட்டேன். தட்டு வைக்க வருவேன், எடுக்க வருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அப்புறம் vlog எடுக்கும்போது இந்த மைண்ட் செட்டே வர மாட்டேது, கருமோ ஏன்னு தெரில. பட் இருந்தாலும் இப்படியே வந்து vlog அப்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து சும்மா இருந்தாலும் வேலைக்கே ஆகுது. ஏன்னா 2 இயர்ஸாக வந்து பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஏதாச்சும் ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று என்னடா இங்கே எப்படி ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த வீடு அந்த ஷையு இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறமேட்டு வந்து அப்படியே காலங்கள் போகும். அப்புறமேட்டு வந்து நம்ம கையில் ஐஃபோன் இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும். ஐஃபோன் வாங்கியாச்சு, அப்போயும் ஒன்று போட முடியல. அப்புறம் இப்போ வந்து ஷூட் பண்ணிருக்கிறது வந்து Pocket 3ல தான். சரி இது வாங்குவோம், இது வாங்கி ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பர்த்டேக்கு வந்து வாங்கியிருப்பேன் Pocket 3. வாங்கி அப்படியே தான் வச்சுருக்கேன். 70,000 லாஸ். அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு 2-3 வீடியோஸ்லாம் இதில் ஷூட் பண்ணியிருக்கோம். மற்றபடி இது சும்மா தான் கிடந்துச்சு. சரி இனிமேல் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நல்லா வருதா நல்லா வரலையாங்கிறது தெரியல. பட் வந்து அப்படியே அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீட்டில் டவர் எடுக்காது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன்னா கால் பண்ணால் எல்லாம் வாட்ஸ்அப் கால் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வைஃபை இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து வைஃபைல பேசணும்னா கிளியராக என்னோடய வாய்ஸ் கேட்கும். ஸோ அந்த வீடு டூரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து க்ரீன் ஹட் போடுங்க. அந்த வீட்டோட vlogகும் பண்ணுறோம். அந்த வீடு வந்து அது வந்து ஒரு 3 BHK செட்டப்பில் இருக்குது. நான் அங்கே ஸ்டுடியோலாம் வந்து செட்டப் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் வச்சுருக்கேன். ஸோ அது சொன்னால் நடக்காது, ஓகேங்களா? ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம அந்த பழைய வீட்டு அந்த ஜெம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம் இந்த vlog அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஷூட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு, இல்லை நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் இதில் நடந்த ஏதாச்சும் சம்பவங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டடா பை.